இந்த கடைசி காலங்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு மோசேயின் காலத்தில் அந்த பார்வோன் ராஜா என்ன கொடுத்தாரு, அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகள்னால தான் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை. ஆனால் அவர்கள் போட்ட சட்டம் என்னவென்று சொன்னால், அந்த ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு நைல் நதியில் போடணும். நைல் நதியில் என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குது? முதல்ல பிள்ளை எப்போ கீழே விழுன்னு சொல்லி முதல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அந்த முதல்ல என்ன செய்யணும்னா பிள்ளைய அப்படியே கவிக்கணும். அதே போல் உலகம் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கவ்விக்கொள்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், நமக்கும் விசுவாசம் உள்ள ஒரு யோகேபத்தை போல், அம்ராமை போல் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் பாதுகாக்கணும். என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாங்க கேட்கலாம், யார்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் கேட்கலாம், ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு தான் கேட்கலாம். வாலிப பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. ஐபேடில் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. இந்த நாட்களில் பிசாசானவன் பிள்ளைகளை விழுங்கி போடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, நாமும் கவனமாக இருக்கணும். நம்முடைய மைண்டை எது தொடுகிறது? அதனால்தான் நம்ம மைண்டில் என்னது, கர்த்தருடைய வேத வசனத்தினால் நம்முடைய சிந்தனைகளை காத்து கொள்ளணும். ஒரு பெரிய பரிசுத்தத்துக்குரிய ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். தானியேல் தீர்மானம் எடுத்தார், இந்த ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்.